ஹலோ கைஸ், வெல்கம் டு த another வீடியோ. ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்இஓன்னு என்னங்கிறத பார்க்க போகிறோம். எஸ்இஓனா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். நம்ம கூகுளில் ஒரு விஷயம் சர்ச் பண்ணவில்லை, அந்த சர்ச் ரிசல்ட்டு வெப்பேஜில் வந்து டாப்பில் வந்து நமக்கு விசிபிள் ஆகுது இல்லைங்களா? அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த பேஜுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எஸ்இஓ பண்ணியிருக்கனால தான் அது பாசிபிள் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சர்ச் இன்ஜினில் வந்து லைக் கூகுள் சர்ச் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 2000 அப்படின்னு சர்ச் பண்ணவில்லை. அப்போ வெப்சைட்டில் வர ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேயே இருக்கும், ஃபர்ஸ்ட்லேயே ரிசல்ட் வரும். ஆனால் யூசர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது தான் அதிகம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதற்கு வந்து அந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்இஓ வந்து கரெக்டாக பண்ணியிருந்து அந்த கீவேர்ட்ஸுடன் கூடிய ஆப்டிமைசேஷன் இருக்கனால தான் அந்த சைட் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே ரேங்கிங் ஆகி சர்ச் இன்ஜினில் டாப்பில் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இமேஜின் பண்ணிங்க ஒரு விஷயத்த. ஒரு கடை பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டரில் இருக்குது, அதே பார்த்தீங்கன்னா இன்னொரு கடை பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த சிட்டியில் இருக்குது. ஸோ இப்போ நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க கஸ்டமர் வந்து எங்கே அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி சிட்டி சென்டரில் இருக்க கடைக்கு தான் அதிக கஸ்டமர் வருவாங்க. ஸோ அப்போ அந்த கடை வந்து நல்லா எஸ்இஓ ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்கதான் நம்ம நினச்சிக்கலாம். ஸோ எப்போ ஒரு பேஜுக்கு நல்ல ஒரு எஸ்இஓ ரேங்கிங் இருக்குதோ, ஸோ அந்த பேஜை தான் வந்து யூசர் வந்து நல்லா கிளிக் பண்ணி அதை லைக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதனால் என்னன்னா நமக்கு ரேங்கிங் கிடைக்கிறதுனால என்னென்னா அந்த இடத்துல வந்து பிஸ்னஸ் வந்து க்ரோத் ஆகும், அந்த இடத்துல சேல்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ எஸ்இஓவில் பார்த்தீங்கன்னா ஆன் பேஜ் எஸ்இஓ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் பிளாக்ல பெஸ்ட் சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. அதுக்காக டேஸ்டி தோசை ரெசிபி மாதிரி ஒரு கீவேர்டு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆஃப் பேஜ் எஸ்இஓங்கிறது பேக்லிங் ஆன் சோசியல் மீடியா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் நல்லா கண்டென்ட் போடுறாங்க, ஆனால் அவர்களை பார்த்தீங்கன்னா விகடன் வெப்சைட்ல ஃபியூச்சர் பண்ணும்போது அவங்களுடைய ரேங்கிங் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ டெக்னிக்கல் எஸ்இஓங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பீட் அண்ட் மொபைல் ஃப்ரெண்ட்லியாக நம்ம சைட்டை வந்து ஆப்டிமைசேஷன் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சைட் வந்து 10 செகண்டுக்குள்ளே லோட் ஆகுது அப்படின்னா, இன்னொரு செகண்ட் வந்து 2 செகண்டில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, எது ஃபர்ஸ்ட்டாக லோட் ஆகுதோ அதுதான் கூகுளில் ரேங்கிங் ஆகும். ஸோ லோக்கல் எஸ்இஓ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கூகுள் மை பிஸ்னஸ் ஆப்டிமைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் காஃபி ஷாப் நியர் மீ அப்படின்னு சர்ச் பண்ணும்போது கூகுள் மேப்பில் ஸ்டார் ரேட்டிங் அதிகமாக இருக்கிற ஷாப் தான் ஃபர்ஸ்ட்ல வரும். ஸோ எஸ்இஓ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்இஓ ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்கு. ஸோ கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு கூகுள் கீவேர்ட் பிளானர் மாதிரியான டூலை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எழுதக்கூடிய பிளாக்ல பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் கண்டென்ட்டாக நம்ம கொடுத்துடலாம். நிறைய இன்ஃபர்மேஷன் அந்த ரியாலிட்டிக்காக இருக்கிற மாதிரியான கண்டென்ட்டு, ட்ரெண்டியாக இருக்கிற கண்டென்ட்டு யூஸ் பண்ணுங்கள். வெப்சைட் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஃபாஸ்ட் ஹோஸ்டிங் அண்ட் இமேஜ் ஆப்டிமைசேஷனும் இதில் கண்டிப்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லாத பேக்லிங்ஸை நிறையா யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சைட்டுக்கு வந்து பேக்லிங்க்ஸ் நிறையா இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் டொமைன் அத்தாரிட்டி கிடைக்கும். ஸோ உங்கள் கண்டென்ட்டை வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற பிளாக்ல மென்ஷன் பண்ணுற மாதிரி பேக்லிங்ஸை நம்ம பண்ணோம். ஸோ இப்போ உங்களுக்கு எஸ்இஓனா என்ன, அதனுடைய யூஸ் என்ன அப்படிங்கிறதே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருந்தால் கண்டிப்பாக எஸ்இஓ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்லோ ப்ராசஸ் தான், ஆனால் சாலிட் ரிசல்ட் இருக்கும். இது ஒரு லாங் டேர்ம் ரிசல்ட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.